டெய்லி ஒரு 20 ரூபா 30 ரூபா உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் சம்பாதிக்கிற பணத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா நிம்மதியாக தூங்கலாம். நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன, நாம் இல்லைனா நம்ம குடும்பத்தை யார் பாதுகாப்பாங்க, நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும், குழந்தைகளுடைய மேரேஜ் எப்படி இருக்கும், இந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறதும் ஒரு 4 விஷயம் சொல்ல போகிறேன். அந்த 4மே ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். லைஃப் இன்சூரன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லோ ப்ரீமியம் ஹை கவரேஜ் கிடைக்கக்கூடியது டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தான். ஆனால் என்ன, நிறைய பேர் இதை நம்மகிட்ட வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. காரணம் இருக்குது, நிறைய பேருக்கு இதுக்கான கமிஷன் அப்படிங்கிறது இருக்காது. அதனால தான் நிறைய பேர் இதை புஷ் பண்ண மாட்டாங்க. பட் நான் சொல்லிக் கொடுக்காமல் இருக்க முடியுமா? நீங்கள் ஒரு யங் பர்சனாக இருந்தீங்கன்னா மாதம் 400 ரூபா 500 ரூபாயிலேருந்து இந்த பிளான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படின்னா 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே மாதம் உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஆகும். பட் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கவரேஜ் கிடைக்கும். பட் மினிமம் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அப் டு 2 crore வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நிறுவனங்கள் எந்த மாதிரியான பிளானை ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கான மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த லிங்கையும் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், கமெண்ட்லேயும் இருக்குது. வேணுங்கிறவங்க அதையும் சொடக்கி ஒரு கட்ட பார்த்துக்கோங்க. பட் இதுலேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்ன தெரியுமா? எல்லாருக்குமே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எந்த ரீஜனில் இருக்கீங்க, இதை பொறுத்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அப்படிங்கிறது இருக்கும். பட் கொஞ்சம் என்ஆர்ஐ +2 வரை படிச்சிருக்கிறவங்க, லட்சக்கணக்கான சம்பாதிக்கிறவங்கலாம் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. நிறைய நிறுவனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஜ்டு பர்சன்ஸ் ஒரு 60-65 வயசு இருந்தால் டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்காதான்னு கேட்டால் அவங்களுடைய ஏர்னிங்ஸை பொறுத்து இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எவ்வளோ யங் ஏஜில் டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோமோ அது ரொம்பவே நமக்கு நல்லது. மாதத்துக்கு 1-1.5 லட்ச ரூபாலாம் சம்பாதிக்கிறோம், ஆனால் நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் கூட கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஏஜ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான சம்பாத்தியம் என்ன, ஐடிஆர் நீங்கள் போடுறீங்களா, இதெல்லாமே வச்சு என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இதை பற்றி யாரும் அதிகமாக உங்களுக்கு புஷ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு 4 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். 4வது முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய கவரேஜை சூஸ் பண்ணுறது தான். உங்களுடைய ஏர்னிங்ஸ் மந்த்லி அதை ஆனுவலாக போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 10லேருந்து 20 மடங்கு கூடுதலாக தான் இருக்கணும் உங்களுடைய கவரேஜ். வருஷத்துக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த கவரேஜ் அப்படிங்கிறது 2 கோடியாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான், ஒருவேளை நம்ம குடும்பம் அந்த 2 கோடியை வாங்கி ஒரு பேங்க்கில் கொண்டு டெபாசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-7% ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதுன்னா வருஷத்துக்கு அவங்களுக்கு 10-15 லட்சம் ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன சம்பாதிச்சுட்டு இருந்தீங்களோ அதுவே இன்ட்ரெஸ்ட்டாகவே உங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இல்லாத ஒரு ப்ரெசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான் வருங்காலத்தில் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய், நாளைக்கு இல்லாட்டி ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு கண்டிப்பாக அது 10 லட்சம் ரூபாயாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனுடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதும் அன்னைக்கான நிறைய பொருட்களுடைய விலை ஏறினதை பொறுத்து நம்ம 10 லட்சம் ரூபாயினுடைய மதிப்பு அன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மந்த்லி க்ரோசரி பில் இப்போ ஒரு 40,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10-15 வருஷத்தில் கண்டிப்பாக அது ஒரு 70-80,000 ரூபாயாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கம்மியான ப்ரீமியம் கம்மியான கவரேஜ் 25 லட்சம் ரூபா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு 25 லட்சம் ரூபா உங்களுக்கு பெருசாக தெரியலாம், ஆனால் 10-15 வருஷத்துக்கு பிறகு 25 லட்சம் ரூபாய் என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், நம்முடைய ஆனுவல் இன்கம்ல இருந்து 15லேருந்து 20 டைம்ஸ் கூடுதலாக தான் நம்முடைய கவரேஜ் அப்படிங்கிறது இருக்கணும். 3வது முக்கியமான பாயிண்ட், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர் அப்படிங்கிறது தான். கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், இந்த கேன்சர் மாதிரியான நோய் நமக்கு வருது அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற நேரத்தில் கண்டிப்பாக டெத் அப்படிங்கிறது உறுதி. ஸோ நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், இறக்கும்போது நமக்கு 2 கோடி ரூபா கிடைக்குது. ஆனால் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்னஸ் ஏதாவது பாதிச்சிருச்சுன்னா அந்த ரைடர் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு 50 லட்சம் ரூபாய் கவரேஜ் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக 50 லட்சம் ரூபாய் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகவே கிடைச்சிருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒருவேளை அந்த நபர் பிழைக்கல இறந்துட்டார்னா 2 கோடி கிடைக்கும். அப்போ டோட்டலாக அவங்க குடும்பத்துக்கு 2,50,00,000 ரூபாய் வரை கிடைக்கும். ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸில் கிடைக்காதது கூட இப்போ நம்முடைய லம்சம் அமௌண்ட்டாக கிடைக்கும் போது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான்
உயிருடன் இல்லை என்றால் அப்படிங்கிற ஒரு யோசனையை விட்டுட்டு, ஒருவேளை எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னால் உயிர் பிழைச்சிட்டேன், ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வந்துருச்சு, என் குடும்பத்தை யார் பாதுகாப்பாங்க? ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்காக இருக்கக்கூடிய ரைடர் தான் இந்த ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி ரைடர். இதில் நம்ம ஒரு 50 லட்ச ரூபா ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீமியத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் போடும்போது 50 லட்ச ரூபா கவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒருவேளை ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ரைடரும் இருக்குது. இல்லை உங்களால் முடியலை, எதுவுமே செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாதுன்னா அதுக்கு இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட். அது டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன் அப்படிங்கிறது எலிஜிபிள் தான். நான் முதலே சொன்ன மாதிரி யங் ஏஜில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் சால சிறந்தது. ஏன்னா இது ஒரு லாக்டவுன் சிஸ்டம் மாதிரி. அதாவது நீங்கள் யங் ஏஜில் நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, மாதம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நீங்கள் ப்ரீமியமாக கட்டிட்டு இருக்கீங்கன்னா அதுவே தான் கான்ஸ்டண்ட்டாக லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ வருஷத்துக்கும். இல்லை நான் ஒரு 35 வயசில் எடுத்துக்கிறேன்ப்பா, இப்போ எனக்கு 30 வயசு தான் ஆகுது அப்படின்னா 33 வயசில் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்கள் குடும்பத்தை யாராலையும் பாதுகாக்க முடியாது. ஆனால் 35 வயசில் எடுக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ், ஒரு பிபியோ இல்லாட்டி சுகரோ ஏதாவது வந்துருந்துச்சுன்னா ப்ரீமியமும் ஹை ஆயிரும். அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிக்கல் செக்கப் இது எல்லாமே ஒரு காம்ப்ளிகேஷன் ப்ராசஸாக மாறிடும். அதனால தான் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளோ யங் ஏஜில் எடுக்கணுமோ அவ்வளோ யங் ஏஜில் எடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வயசு ஏற ஏற ஒருவேளை சில நிறுவனங்கள், நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அந்த இன்சூரன்ஸை நமக்கு தராமல் கூட ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முதல் பாயிண்ட் என்னென்னா, 100 வயசு வரை நம்ம எடுத்துடலாம்டா, எப்படினாலும் 100 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்க போகிறது கிடையாது, இது கொஞ்சம் பேர் தான், மிக சிலர் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு ப்ரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கோன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஒரு 70-75 வயசு உங்களுடைய ஏஜ், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பொறுத்து. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் நம்ம கட்டி முடிச்சிடும், நம்ம குழந்தைகள்லாம் படித்து முடிச்சிடுவாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்ததான் நம்ம குடும்பத்துக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் எப்போ வருமோ அதுவரை நீங்கள் ப்ரீமியம் கட்டினா போதும். இல்லைப்பா நான் கட்டினக்கூடிய ப்ரீமியம்லாம் வேஸ்ட் ஆயிருமே, நான் உயிருடன் தான் இருக்கேன் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில நிறுவனங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கோமோ அதை திரும்ப தந்துடுவாங்க சர்டன் ஏஜுக்கு மேலே நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்றால். இல்லை டபுள் த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. நம்ம கட்டின ப்ரீமியத்தில் டபுளாக தரக்கூடிய சில நிறுவனங்களும் இருக்காங்க. ஆனால் அங்கே ப்ரீமியம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லாததுனால தான் அவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஈவன் என்ஆர்ஐ, இது வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற என்ஆர்ஐ கூட இந்தியாவில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளை விட 30-50% ரொம்ப கம்மியான விலையில் உங்களால் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு லோ காஸ்ட்டில் உங்களுக்கு தேவையான அளவுக்கான அந்த டேர்ம் இன்சூரன்ஸில் எடுக்கிறதுக்கான கம்பேர் பண்ணி எடுக்கிறதுக்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப் டு 15% வரை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க லிங்கை சொடக்கி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.